2023-24 ஆண்டு சட்டமன்றத்திலே இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில் 249 அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம். அதில் அறிவிப்பு எண் 40இல் திருக்கோயிலில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்களுக்கு பொங்கல் கருணை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அந்த அறிவிப்பின்படி இன்றைக்கு திருக்கோயிலில் பணிபுரிந்த அர்ச்சகர்கள் மற்றும் திருக்கோயில் ஊழியர்களுக்கு ரூபாய் 1000 கருணை தொகையை துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் முரளிதரன் அவர்களும் துறையினுடைய சிறப்பு அலுவலர் குமரகுருவரன் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர்கள் சங்கர் அவர்களும் திருமகள் மற்றும் ஹரிப்பிரியா அவர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு எண் 40ஐ நிறைவு செய்திருக்கின்றோம். இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் அமைச்சர் என்ற வகையில் நாங்கள் பங்கேற்ற நிகழ்வுகள் 304 நிகழ்ச்சிகள் இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடந்திருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தாலும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 58 நிகழ்ச்சிகளில் இதுவரையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நேரடியாக பங்கேற்றிருக்கின்றார்கள். இதுவரையில் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அதிக நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதல்வராக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய ஆதீனங்கள் பங்கேற்கின்ற நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய மயிலம் ஆதீனம், பேரூர் ஆதீனம், அதேபோல் வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிரவை ஆதீனம், நம்முடைய மூத்த ஆகம விதிகளை முழுவதுமாக அறிந்திருக்கின்ற சக்திவேல் முருகனார் அவர்கள், அதேபோல் மிகப்பெரிய ஆன்மீக ஈடுபாடு கொண்ட நம்முடைய ராமசுப்பிரமணியம், திருக்கோயில்களுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு வகையில் ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருக்கின்ற சகோதரி கலைமாமணி தேசமங்கையர்க்கரசி, அதேபோல் திருக்கோயிலுடைய அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை என 6 திருக்கோயில்களில், திருச்செந்தூர் ஆகிய 6 திருக்கோயில்களின் சார்பில் இணை ஆணையாளர்களும் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய நல்வழிகாட்டுதலின்படி தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகின்ற முருகன் திருக்கோயிலுக்கு, இந்த 6 திருக்கோயில்களுக்கும் வயது மூப்பில் இருப்பவர்கள் ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்வதற்கு அதிக சிரமப்படுகிறார்கள். அதை கருத்திலே கொண்டு இந்த 6 திருக்கோயில்களுக்கும் முழுவதுமாக கட்டணம் இல்லாமல் ஆண்டிற்கு 5 முறை 200 நபர்களை 60 வயதிற்கு மேற்பட்ட 70 வயதிற்குள்ளான 200 நபர்களை ஆண்டுதோறும் 5 முறை, அதாவது ஆண்டிற்கு 1000 நபர்களை கட்டணமில்லாமல் முழுவதுமாக தரிசனம் செய்து அவர்களை
இறைவன் அருள் கிடைக்க இந்து சமய அறநிலையத்துறை புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியானது வருகின்ற 28ஆம் தேதி முதல் கட்ட பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக 200 பேர் ஆண்டிற்கு கட்டணமில்லாமல் முழுமையாக 50 லட்சம் ரூபாய் செலவில் அவர்களுக்கு சிறப்பு தரிசனத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் செய்திருக்கின்றோம். இந்தியாவிலேயே முதலில் அரசின் சார்பில் மானியமாக துவக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டம் என்பதை பெருமிதத்தோடு இந்து சமய அறநிலையத்துறை கூறிக்கொள்கிறது. இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி ரூபாய் 75 லட்சம் செலவில் அரசே முழுமையாக மானியம் வழங்கி 300 நபர்களை ராமேஸ்வரத்திற்கு இந்த ஆண்டும் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதேபோல் ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கின்ற மானசேவர் திருக்கோயிலுடைய தரிசனம், முக்திநாத் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு உண்டான மானியம் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு இந்த ஆண்டும் யாத்திரை செல்கின்ற அந்த பக்தர்களுக்கு தமிழக அரசு உதவியாக இருக்கின்றது. இதுபோல் ஆன்மீகத்தில் எல்லா வகையிலேயும் எல்லா நிலையிலேயும் பக்தர்களுடைய இறையன்பருடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து அவர்கள் இறையருள் பெறுகின்ற அளவிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் முன்னெடுத்து செய்கின்ற ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்திருக்கின்ற ஆட்சி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்குண்டான விண்ணப்பம் நாளைக்குள்ளாக ஆன்லைனிலே வெளியிட இருக்கின்றோம். விண்ணப்பம் முதலிலே வருபவர்களுக்கு அதேபோல் அதற்குண்டான தகுதியுடையவர்களுக்கு முதல் முக்கியத்துவம் தரப்படும். இந்த முறை விடுபட்டு போபவர்கள் அடுத்த 5 முறை செல்வதால் அடுத்த முறை செல்கின்ற பொழுது ஏற்கனவே மனு செய்தவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். சிறப்பான ஏற்பாடுகள் தைப்பூசத்துக்கு ஏற்கனவே துறையுடைய செயலாளர் ஆணையாளர் அவர்களுடைய தலைமையில் வெகு விமர்சையாக நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பழனியிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு அறிவிக்கப்பட்ட தைப்பூச திருநாளான அந்த 10 நாட்களில் தினந்தோறும் 10,000 பக்தர்களுக்கு உணவு வழங்குகின்ற பணியை துவக்க இருக்கின்றோம். தைப்பூசத்திற்கு தேவையான கூடுதலான பணியாளர்களை நியமித்து அதேபோல் மற்ற திருக்கோயிலில் இருக்கின்ற பணி சுமை இல்லாத இணை ஆணையாளர்களை பழனிக்கு சிறப்பு அலுவலராக நியமித்து அதேபோல் காவல்துறையிடமும் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. போதிய அளவு காவல்துறையினுடைய பாதுகாப்பு பணியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே எப்பொழுதும் போல் தைப்பூச திருநாளில் அதேபோல் தைப்பூசத்திற்கு முக்கியமாக முருகன் திருக்கோயில்தான் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆகவே குறிப்பிட்டு கூறுகின்ற அந்த 6 திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்களையும் தற்போது இங்கே வரவைத்திருக்கின்றோம். தைப்பூச ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். திருவிழாக்களை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு திருவிழாக்கு முன்கூட்டியே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, அதேபோல் மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை போல் சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்து அதேபோல் வருகின்ற பேருந்துகளை நிறுத்துவதற்கு சிறப்பு பேருந்து தற்காலிக முனையத்தை ஏற்படுத்தி பக்தர்களுக்கு எல்லா வகையிலேயும் உதவியாக இருந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுவதால் தான் சமீபத்தில் கூட பார்த்தசாரதி திருக்கோயிலில் கடந்த ஆண்டு 50,000 பக்தர்கள் வந்த நிலையில் இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் வருவார்கள் என்று திட்டமிட்டு 73,000 பக்தர்கள் வந்த நிலையிலேயும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் பக்தர்கள் அனைவரும் விரைவாக தரிசனம் நடைபெற்றது என்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் நல்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தசாரதி கோயிலே காலை 6 மணியிலிருந்து முழுமையாக சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்பட்டு பொதுமக்கள் பொது தரிசனத்தில்
மகிழ்ச்சியோடு குறைந்த நேர அளவிலேயே இறை தரிசனம் செய்து இந்து சமய அறநிலையத்துறைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தார்கள். அந்த வகையில் தைப்பூசத்தையும் சிறப்பாக கொண்டாடுவோம். இல்லை, எப்பொழுதும் போல் பிரச்சனை இல்லாத சிறப்பு கட்டணங்களை ரத்து செய்வதால் பக்தர்கள் சிறப்போடு விரைவாக தரிசனம் செய்வார்கள் என்று கருதினால் நிச்சயமாக அன்றைய தினம் சிறப்பு கட்டணத்தை ரத்து செய்ய இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கும். இன்றைய கூட்டத்திற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்வோம். புரியல, என்னது? அது குறித்து தான் இன்றைக்கு ஆலோசிக்க இருக்கின்றோம். எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே நிச்சயமாக பக்தர்களுடைய நலனை கருதி இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு முடிவெடுக்கும். இல்லை, எப்பொழுதும் போல் அதே நேரம்தான், நீட்டிக்க வாய்ப்பில்லை. சிறப்பு அது போன்ற அதிகமாக பக்தர்கள் வருகின்ற நாட்களை கணக்கிட்டு அதற்கேற்றாற்போல் திருக்கோயில் பணியாளர்களையும் காவல்துறை உதவியோடு வரிசையை ஒழுங்குபடுத்தி விரைவு தரிசனம் செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். அப்படி அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிடப்படுகின்ற நாட்களில் தேவையான அளவு பாதுகாப்பு, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதிகளை தற்காலிகமாகவும் ஏற்பாடு செய்வதற்கு துறை அலுவலர்களுக்கு செயலாளரும் ஆணையாளர்களும் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஆகவே சிறப்பு நாட்களில், விடுமுறை நாட்களில் அதிகமான அளவிற்கு பக்தர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்றாற்போல் அனைத்து வசதிகளும் செய்து தர முன்னேற்பாடுகளை எப்பொழுதும் இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்வது போல் இந்த ஆண்டும் மேற்கொள்ளும்.